ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னா, ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ ஆர் பிடெக் இதில் நீங்கள் எது படித்தாலுமே சரி, உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். காலிடங்களை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்து ஆயிடுச்சு. 1,00,000 காலிடங்கள் கிடையாது, 10,000 காலிடங்கள். ஸோ யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ அதான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ப்ரோ இல்லை ப்ரோ அவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. சில மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் டைமில் வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். 1,00,000 வேகன்சி வந்து கிடையாது, 10,000 வேகன்சி. ஓகேவா? ஸோ 10,000 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்னும் போது 10,000 வேகன்சி நிறைய வேகன்சி தான். ஸோ அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோகோ பைலட் ஜாப் தான் தருவதா சொல்லியிருக்காங்க. ஸோ லோகோ பைலட்லாம் வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. அதுவும் லோகோ பைலட்லேயே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னா ரொம்ப தாராளமாக நீங்கள் வந்து ஜாப் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ லோகோ பைலட் அப்படின்னா ரயில் ஓட்டுனர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களை நீங்கள் ட்ரெயினில் போகும்போது ஒரு டிரைவர் வந்து ஓட்டுவாங்க இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லோகோ பைலட்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் நீங்கள் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னும் போது நீங்கள் ஓட்டக்கூட அவசியம் வந்து கிடையாது. வந்து லோகோ பைலட் வந்து ஓட்டுவாங்க. அவங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ, என்ன நோட் பண்ண சொல்கிறாங்களோ, அது மாதிரி கூட இருந்துக்கிட்டு அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலையாகவே வந்து இருக்கும். ஸோ லோகோ பைலட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லலாம். பட் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்ற போது பெரிய வேலைகள் எதுவுமே வந்து இருக்காது. அதுவும் ரயில்வே துறையில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஜாப் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ஓரளவு நல்ல ஒரு சேலரி தான். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்டு தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ளே இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவான வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக வந்து சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே ப்ரோ, இது எல்லாமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் அப்ளை பண்ண தயாராக இருக்கேன், எனக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிங்காக நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு லிங்க் வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அப்படின்றதால நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்களே ஈஸியாக செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதற்கு கீழே அப்ளைன்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் இந்த சைட்டில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி வாங்கி உங்கள் ஃபேமிலியும் உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கூட சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான். முடிஞ்சளவு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிட்டு முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ள போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாப் போஸ்டிங் வந்து பார்த்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாப் போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 2 வரைக்கும் உங்களுக்கு 7th CPCயில் வந்து இருக்குது. ஓகேவா? இனிஷியல் பேயை பொறுத்த வரைக்கும் அதாவது 20,000 தான் உங்களுக்கு சேலரின்றது கிடையாது. இது வந்து இனிஷியல் பே. ஓகேவா? உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து தரமாக இருக்குது அப்படின்னா இதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது, 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ எனக்கு வந்து 40 வயது இருக்குது, 45 வயது இருக்குது, நான் அப்ளை பண்ண முடியாதான்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த வந்து எந்த கவலையுமே வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனில் உங்களுக்கு நிறைய ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வந்து நம்ம 1,00,000 கிட்ட வந்து இதில் போட்டிருக்கோம். பட் இது வந்து கிடையாது, இது கொஞ்சம் தப்பாக போட்டாச்சு. ஸோ அதை வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 9,970 வேகன்சி, கிட்டத்தட்ட வந்து 10,000 வேகன்சி வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு இல்லையா 1/7/2025 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. SC/ST கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைவர்ஸ்டு பர்சன் விடோஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, விதவைகள் இல்லை வந்து கணவனால் கைவிடப்பட்டோர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் அண்ட் ஓபிசி கேண்டிடேட். யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 35 வயது வரைக்கும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 38 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இல்லை குரூப் சியில் வந்து இருக்கவங்க, இல்லை ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க, அந்த மாதிரி திரும்பவும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 38 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளைன்னு சொல்லி லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த டிக் மார்க் வந்து இன் மார்க் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட நேஷனாலிட்டி வந்து கேட்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்தியன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியன் இல்லாமல் நேபாள், பூட்டான் அந்த மாதிரி கண்ட்ரியில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாமே இந்தியன் தான் அப்படின்றதால இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதே ஃபுல் நேமை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்களா, 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருப்பீங்களா, நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிக்கும் போதே உங்களோட டிசியில் என்ன நேம், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், உங்களோட நேம் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். சில பேர் 12th முடிச்சுட்டு நேம் மாற்றிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் சில மிஸ்டேக் இருக்கும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை நேம்லேயே சில மிஸ்டேக் இருக்கும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்ன ஆயிருந்தாலுமே சரி உங்களோட 10th மார்க் ஷீட் எடுங்க, உங்களோட டிசி எடுங்க. அந்த டிசியில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபுல் நேம், இதில் வந்து உங்களோட அதே நேம் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் அதே டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதே இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபாதரோட நேமு, இதுலேயும் அதே ஃபாதர் நேமை கொடுத்துட்டு இதில் உங்களோட மதரோட நேமு அதையும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு இல்லை உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்னன்ற செக் பண்ணி இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அதோட ஓடிபி அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிட்டு உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டு இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அப்படின்றத கொடுத்தாலே போதும் உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் லாகின் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல அப்ளை அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் வித் ஆதார் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண ஆதாரோட நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ன அப்படின்றத பாக்ஸில் நீங்கள் போட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு காமனாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 11/5/2025 நைட்டு 12 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா 12 மணினா 11:59 முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட்.